கடன் குறையிறதுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் செஞ்சால் சிறப்பு. அதுலேயும் இன்று அமாவாசை நாளாக வேறு இருக்குது. அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் தவற விடாமல் செவ்வாய் வரையான மதியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகள்லேயும் நிரம்ப கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அந்த கல்லுப்பு உங்களுடைய உள்ளங்கையில் லேசாக குத்தணும். கல்லுப்பின் அச்சு உங்களுடைய உள்ளங்கையில் படியணுங்க. அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உப்பை உள்ளங்கையில் பிடிச்சிட்டு இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. என்னுடைய கடன் சுமையெல்லாம் சீக்கிரம் கரைந்து போகணும், கடனை அடைப்பதற்குண்டான வருமானத்தை அதிகரிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இடது கையில் உள்ள கல்லுப்பை அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டு கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வலது கையில் உள்ள கல்லுப்பையும் கரைச்சிருங்க. இந்த கல்லுப்பு தண்ணீரில் எப்படி கரைதோ அதே போல் என்னுடைய கடன் சுமையை கரைந்து போகணும் அப்படின்ட்டு உண்மையான நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்கள் கடன் சுமையெல்லாம் காணாமே போயிடும். குடும்ப தலைவன் தலைவி யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. முழு நம்பிக்கை தான் இதுக்கு மூலதனம். கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் 100% படிக்குங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, அமாவாசை தேதியாக இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை சக்தி நிறைஞ்சிருக்கு. அதனால் நம்பிக்கை